அப்படி தூங்கிட வேண்டியது தான். அப்போ என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. நம்மளையெல்லாம் அப்படி உட்கார வச்சுட்டாங்க தெரியுமா? கடந்த 30-40 வருஷத்துக்கு முன்னாடி டிவியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டு அந்த டிவியை வச்சு மற்றவனெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டான். ஃபேர் அண்ட் லவ்லி போடு, அதை வாங்கி நீ பூசு, என்ன ஐஸ்வர்யா காட்டு, அது அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த க்ரீமை வாங்கி போடு, லிப்ஸ்டிக்கை காட்டுவான், அதை வாங்கி நீ போட்டுக்கோ, இது எல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க. அவன் பணக்காரன் ஆயிடுவான், உங்களையே இருக்கிற மாதிரியே இடத்துல வச்சுக்குவான். புரிஞ்சுதா? ஏன் நாடு கெட்டு போச்சுன்னு? நீங்கள்லாம் வியாபாரிகள், கஸ்டமராக வச்சுருக்கிறான் அவன். அந்நிய நாட்டுக்காரர்கள் எல்லாம் நம் நாட்டை இப்படித்தான் உபயோகிக்கிறார்கள். என்ன நாம் என்ன, யாராவது வெள்ளையாக இருந்தால் சகப்பாக இருந்தால் அதை பார்த்து நாம் கற்றுக்குறோம். அவள் ஒரு சட்டையை போட்டு வந்தால் அந்த சட்டை மாதிரி எனக்கு வேணும், அந்த ஒரு சேலையை கட்டிட்டு வந்தால் இந்த சேலை மாதிரி எனக்கு வேணும். நாமெல்லாம் கஸ்டமரு. அவன் டிவியை கொடுத்ததே எதுக்கு தெரியுமா? டெல் லைவ் விஷன். என்ன அதுக்கு பேர் டெலிவிஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெலிவிஷன்? டு யூ நோ அபவுட் தட்? டெல் லைவ் விஷன். பொய்யை சொல்லி வித்துரு. டெல்லு லை விஷனு, பொய் சொல்லும் பெட்டி. இதை காட்டி காட்டி கடந்த 40 வருஷமாக நம்மக்கிட்ட இருந்து சுரண்டிட்டு போயிடுவானுங்க. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் இருந்து நம்மக்கிட்ட சுரண்டிட்டு போனது பத்தலை. டிவி கொடுத்து சுரண்டுறான், இப்போ செல்ஃபோன் கொடுத்தும் சுரண்டுறான், பேங்க் வச்சும் சுரண்டுறான், எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் இதெல்லாம் எப்போ புரிஞ்சுக்கிறது? எப்போ புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கெல்லாம் புரியுதாமா? இதோ சாமிஜி சும்மா உட்காந்துட்டு சொல்லலை, உண்மையை சொல்கிறார். ஏன் சுரேஷ் ரொம்ப உண்மையை சொல்கிறீங்க சாமி? நீங்கள் ஓரளவுக்கு புரியுது. எத்தனை பேர்த்துக்கு புரியுது? கை தூக்குங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது புரிகிறது. அப்போ கை தூக்காதவங்களாம் புரியலையா? பரவாயில்ல, முக்கால்வாசி பேர் தூக்கியிருக்காங்கங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது கிராமங்கள் வரைக்கும் சென்றடைய வேண்டும். இது சென்றடையலைன்னா மீண்டும் இது தொடரும், மீண்டும் இது தொடரும். எதுக்கப்போ அண்ணாமலையார் இங்கே கொண்டு வந்து என்ன விட்டுருக்காரு தெரியுதா? இப்போ தெரியுதா? உங்களை எல்லாம் தண்ணி தொளிச்சு என்ன, என்னுடைய பிரயாணத்தை இந்த அண்ணாமலையாரின் வாசலில் என்ன, எனக்கு பெயரே அண்ணாமலையார் தான். நான் குழந்தையாக பிறந்தபோது என் தாய் தந்தையர் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேர் வச்சாங்க அண்ணாமலையார்னு சொல்லி. அண்ணாமலை ஈஸ்வரன் என்னுடைய பெயர். அப்போ இருந்த ஞானிகள் வந்து இந்த பையன் ரொம்ப பெரிய ஆளாக வருவான் இந்த குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி உங்கள் முன்னாடி அதே திருவண்ணாமலையில் உங்களுக்கு இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கவே நான் வந்துள்ளேன். எல்லாத்துலேயும், ஞானத்திலாக இருக்கலாம், சமூக வாழ்க்கைகளாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், தனி மனித வாழ்க்கைகளாக இருக்கலாம், இதில் எல்லாத்துக்கும் மனிதனுக்கு விழிப்புணர்வு அவசியம். மனிதனுக்கு விழிப்புணர்வு அவசியம். விழிப்புணர்வு இல்லை என்றால் நீங்கள் வாழவே இயலாது. உங்களை அடிமையாக்கி விடுவார்கள். போதுமடா இந்த கஷ்டம். எத்தனை விதமாக அடிமையை செய்வீர்கள்? எத்தனை கஷ்டங்கள் நீங்கள் கொடுப்பீங்க? வித்தியாசமாக வர்றாங்க, கலர் கலராக வர்றான், விதவிதமாக வர்றான், அப்படி இப்படின்னு. இதை தட்டி கேட்கும் எண்ணம் வேண்டும், ஆராய்ந்து பார்க்கும் குணம் வேண்டும், அறிவு வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. இன்று நீங்கள் மறந்தீர்கள் என்றால் நாளைக்கு என்ன? உங்கள் சந்ததிக்கும் இதே நிலைமைதான். யோசித்து பாருங்க. எப்போது நாம் விழிப்படைவது? இது அவசியம். சரியா? அடுத்தது உங்களுடைய கேள்வி. சொல்லுங்கம்மா. மனுஷனுக்கு 9 குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அதாவது அந்த 9 குணத்தால நிறைய பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்யறதுக்கும் அன்பு வழியை கத்துக்கிறதுக்கும் ஏதாச்சும் கதை சொல்லுங்க. அன்பை கத்துக்கிறதுக்காக, அதாவது அன்பை காமிக்கணும் மற்றவங்க கிட்ட, அதுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு வழி சொல்லுங்க. சரிம்மா. கேள்விக்கு நன்றி.
அதாவது அவங்க சொன்னாங்க 9 குணங்களில் அதாவது இன்னைக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்க தெரியுமா? அதாவது 800 கோடி ஜனங்கள், 800 கோடி ஜனம் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்படின்னா 800 கோடி குணங்கள் உண்டு. என்னது? 9 குணங்கள் அல்ல, 800 கோடி குணங்கள் உண்டு. அதுதான் உண்மை. ஆனால் அன்பு தான் எல்லாத்தையும் வழி நடத்தும். நாம் இதெல்லாம் இழந்துட்டோம். எப்போ இழந்துட்டோம் அப்படின்னு கேட்டால், ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் இழந்து போயிட்டோம். இன்றைக்கி கோயிலுக்கு முன்னாடி நாம் நின்று வணங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அப்பா அம்மா என்னை காப்பாற்று என்று கடவுளிடம் போய் நிற்க வேண்டிய அளவிற்கு மனிதன் வந்து விட்டான் என்றால், மனிதனை கவனிப்பதே இல்லை. பக்தி யோகத்தில் என்ன உண்டு அப்படின்னு கேட்டால், பக்தி யோகத்திலே அன்பு தான் பிரதானம். ஒரு பகவானை, அதாவது அண்ணாமலையாருக்கு ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அந்த சிவலிங்கத்திற்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு பாலை ஊற்றுகிறோம் இல்லையா? தண்ணி ஊற்றுறோம், என்ன தூபதீபம் போடுகிறோம், பூவை வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம், அழகாக ஒரு வேஷ்டி கட்டி விட்டு, என்ன ஐயனே அப்பனே, என்ன தாயே தாயிற் சிறந்த தயாபிரனே என்றெல்லாம் அந்த இறைவனை பாராட்டி சீராட்டி, என்ன இறைவன் கேட்டாரா? வாடா, இதெல்லாம் வந்து டெய்லியும் சொல்லிட்டு போ. என்ன சிவபெருமான் இதையெல்லாம் உங்களுக்கு சொன்னாரா என்றால் இல்லை. ஆனால் அன்பை பழகிக்கொள்ள ஒரு ஆட்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏதோ ஒன்று தேவை. ஒன்று இல்லாமல் உங்களால் அன்பு காட்டவே முடியாது. ஆனால் நீங்கள் அன்பு காட்டக்கூடியவர்கிட்ட இருந்து நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க. நான் அன்பு காட்டணும், ஒருத்தர் மேலே அன்பு காட்டணுன்னா நீ காட்டுறதோடு நிறுத்திக்கிட்டால் தான் பரவாயில்லையே. திருப்பி அன்பு வருமா? எவ்வளவு வரும்? நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு திருப்பி தருவியா? அன்பு என்ன திருப்பி பெறதுன்னு நினச்சிங்களா? அன்பு என்றால் கொடுப்பது மட்டுமே. அது ஒன் வே. பூவிலிருந்து வாசனை வரும், பூவுக்கு வாசனை போகுமா? சொல்லு பார்க்கலாம், சொல்லு. பூவிலிருந்து வாசனை வரும், பூவுக்கு திரும்பி வாசனை உள்ளே போகுமா? போகாது. பூவு வாசனை திருப்பி கேட்குமா? கேட்காது. சரிதானே? மரத்தில் பூவு வளரும், பூவு என்ன ஆகும்? உதிர்ந்து விடும், அல்லது பூ காயாக மாறும், அது கனியாக மாறும். சரிதானே? அப்புறம் என்ன ஆயிரும்? அது கீழே விழுந்துடும். மரங்கள் கனிகளை கொடுக்கின்றது. சரிதானே? திருப்பி கனியை வாங்கிக்குமா? வாங்காது. அதுபோல் மனிதனிடம் வர வேண்டிய அன்பு, பூ எல்லாம் அன்பு தான். அப்படி வருவதை நாம் தர மட்டும்தான் செய்ய முடியும். இவன் திருப்பி தருவானா, இவன் எனக்கு திருப்பி தருவாளா அப்படின்னு நாம் நினைக்கவே கூடாது. அது மிக மிக தவறானது. அன்பை கொடுத்து 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 என்ன ஆகும்னா, அதை அதிகமாக கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு நம்பிக்கையே வரும். இன்னைக்கு அன்பு கொடுக்கவே யாருக்கும் தெரிவதில்லை. அன்பு என்றால் என்ன என்றே தெரிவதில்லை. அன்புனா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், இல்லை எனக்கு நீ அன்பு கொடுக்கணும்னா நீ எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடு. இன்னைக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்தால் தான் அன்பு, எனக்கு பூ வாங்கி கொடுத்தா தான் அன்பு. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? என்ன பொருள்லையா இருக்குது அன்பு? எனக்கு சேலை வாங்கி கொடுத்தாதான் அன்பு, எனக்கு சமைச்சு கொடுத்தாதான் அன்பு. இதெல்லாமா அன்பு? அதல்ல அன்பு, அது கிடையாது. நேசம் என்பது பொருள் பார்த்து வருவதில்லை. என்ன? ஒரு உயிரின் மேல் ஒரு உயிர் வைக்கும் இணக்கமானது, அக்கறை. என்ன? அவன் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல குணங்களோடு இருக்க வேண்டும்,
அவன் கீழே விழுந்து விட்டால் அவனுக்கு நான் தோளாக இருக்க வேண்டும், அவள் கீழே விழுந்து விட்டால் நான் தோளாக இருக்க வேண்டும். எனக்கு அவன் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் கொடுக்க வேண்டியது அன்பு என்பது. ஏன்னா அன்பு என்ன காசா பணமா போனால் நஷ்டமாகுதுங்கிறக்கு நான் கேட்குறேன். நீ கொஞ்சம் அன்பு சேர்த்து கொடுத்தேன்னா என்ன நஷ்டமா நான் கேட்குறேன். ஒரு நஷ்டமும் கிடையாது. அன்பு அறிவோடு கலந்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது அதை பெற்று பெற்று ஆண்களும் பெண்களும் ஒரு முழுமையான மனிதனாக மாறுவார்கள். என்ன அன்பு இன்னைக்கு பல பெண்கள், பல ஆண்கள், பல குழந்தைகளுக்கு இன்று வரை உண்மையான அன்பை எவரும் சரியாக கொடுத்ததே கிடையாதுங்கிறேன். அன்பு கொடுக்காதனால தான் இந்த அம்மா இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு தெரியுமா? அன்பு கொடுக்காதனால தான் இங்கே இத்தனை பேர் பிச்சைக்காரனா உட்கார்ந்துருக்கான், அது தெரியுமா? அன்பே கொடுக்காதனால தான் சிவபெருமான் கல்லா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி அன்பை நீங்கள் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது எங்கிருந்து வருவது? மூளையிலிருந்து வருதா அன்பு? இல்லை, ஹிருதயத்திலிருந்து வருவது அன்பு. ஹிருதயத்திலிருந்து, நம் இதயத்தில் இருந்து வருவது. அது எப்போவாவது வருமா? அதை வர வைக்கணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். காலையில் இட்லி தோசையா, சாம்பாரா, சாப்பாடா, அப்புறம் வேலைக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், அதை இது கடந்த ஒரு 200-300 வருஷமாக இதே வேலை. இதை தவிர வேறு ஏதாவது எண்ணம் வருதா? அப்படி இல்லைன்னா டிவி, செல்ஃபோன். இங்கே அன்புக்கு எங்கே இடம் இருக்குது? மூளை தான் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கு. மூளை வேலை செஞ்சால் அன்பு வரும் நீ நினைக்கிறியா? வராது. அதனால தான் கோயிலுக்கு போய் உங்களை சாமி கும்பிட வைக்கிறதே அதுக்கு தான். ஏன்னா கோயிலுக்கு போகும்போது போய் நின்று உன் மூளையை வழியாக கும்பிடுவியானா? அப்படி இல்லை. கையை இப்படி வைக்கிறியா? இந்த கையை இப்படி வைக்கும்போது 2 மூளையும் வேலை செய்யும். ஆனால் ஹிருதயம்தான் அதிகமாக வேலை செய்யும். கண்ணு மேலே இருந்து உள்ளே போகும், கண்ணு மேலே இருந்து இங்கே போகாது. நீ சிந்திக்கிறேன்னா கண் இப்படி போகும். நல்லா யோசி. ஒருத்தன் சிந்திக்கிறானா இப்படிமா, கரெக்டா? கோயிலுக்கு போகும்போது கண்ணை என்ன பண்ணுறோம்? இப்படி வைப்போம். அப்போ கண்கள் எங்கே போகுது? ஹிருதயத்துக்கு போகுது. உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்குத்தான் கோயில் முன்னாடி, சிலைக்கு முன்னாடி போய் கண்களை மூடி வைத்து தியானம் செய்ய வைப்பது, ப்ரேயரை செய்ய வைக்கிறது. தெரியுமா? இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அன்பை காட்ட நாம் பழக வேண்டும். ஹிருதயத்திலிருந்து வர வேண்டும். அது பழகணும், கண்டிப்பாக பழகணும். என்ன அன்பு காட்டுறதுக்கு பழகணுமா சாமி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பழக வேண்டும். மூளை வேலை செஞ்சால் ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த தப்பை நீ தப்பாக பார்த்தீங்கன்னா உனக்கு அவர் மேலே அன்பு வருமா? ஆனால் மன்னிக்க உங்களுக்கு ஹிருதயம் வேண்டுமே, சரிதானே? மன்னிக்க என்ன வேண்டும்? அன்பு வேண்டும். மனைவி தவறு செய்தாலும் சரி, கணவன் தவறு செய்தாலும் சரி, தவறு எங்கிருந்தாலும் சரி, தவறு என்பது தவறல்ல, தவறி செய்வது. அதை மன்னிக்கும் குணம் தெய்வ குணம். அந்த மன்னிக்கும் தன்மை ஹிருதயத்திலிருந்தே வருவது. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி வரும்போது தான் அது அன்பு. புரிகிறதா? பலாயிரம் வருஷமாக, 10,000 20,000 வருஷமாகவே நம்ம ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது உருட்டிக்கினே இருக்கிறோம். நமக்கு பிடித்த பீடை இந்த மூளை. என்ன, எப்போ பார்த்தாலும் சைத்தான் மாதிரி கேள்விக்கிட்டே ஏட்டிகிட்டே இருக்கும் நம்ம மூளை. அதுக்குத்தான் தியானம் செய்வது, ஜபம் செய்வது, என்ன பயிற்சிகளை செய்வது, இறை வழிபாடு செய்வது, இதையெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க? உனக்கு இதெல்லாம் போயிடுச்சு, அன்பெல்லாம் வரமாட்டேங்குது. உன்னை அன்பாக மனிதனாக மாத்திரக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? ஒரு தெய்வத்தை கொண்டு வந்து நிறுத்து. அந்த தெய்வத்திடம் புலம்புனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார், திட்டிப்பார் ஒன்றும் சொல்ல மாட்டார். நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, அப்பவும் ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படி மௌனமான ஒரு சுவாமி உனக்கு தேவைப்படுகிறது. அப்படி வாயை மூடி ஒருத்தன் கிடைச்சா அவங்ககிட்ட தான் நம்ம அன்பு காட்டுவோம்.
சரிதானே? நீங்கள் அன்பு காட்ட பழக வேண்டும். அது ஹிருதயத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். சரியா? நன்றி குருஜி. மீண்டும் ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? சாமி ரொம்ப அருமையாக எல்லாருக்கும் அன்பை பற்றி எடுத்துரைத்தாங்க. அந்த அன்பு எங்கேருந்து வரும்? ஒரு நிமிஷம், நீங்கள் நல்லா நில்லுங்க, இல்லை உட்காந்துருங்க. இந்த முட்டி போட்டு உட்கார வேண்டாம். என்ன அதுதான் இப்போ அவர் முட்டி போடுறாங்க அப்படின்னா எனக்கு வலிக்குது. என்ன ஒருவரின் வலியை என்ன அதை பார்த்து சங்கடப்படுவது இரக்கம். ஆனால் ஒருவரின் வலியை வலியாகவே உணர்வது தயவு. அதெல்லாம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. உண்மையிலுமே ஒரு மனுஷன் அங்கே கஷ்டப்படுறான்னா உனக்கு வலிக்கணும். அப்படி வலிக்குதுன்னா நீ அன்பாக இருக்கிறேன்னு அர்த்தம். உயிர்கள் மேல் அன்பு, அதுதான். ஒருத்தருக்கு வலிக்குதுன்னா உனக்கு இங்கே வலிக்கணும். அதுதான் சிவபுராணத்தில் சிவபெருமான் ஒருத்தருக்கு அடிக்கும்போது அவருக்கு முதுகில் அடிபட்டுச்சின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாராமா. ஏனென்றால் ஒரு உயிர்களுக்கு வலிக்குது என்றால் அது அவனுடைய வலி அல்ல, இறைவனின் வலி. புரிகிறதா? நீங்க பாடுங்க. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, திரு அண்ணாமலையே, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் வளைக்குள் படு பரம்பொருளே, அன்பெனும் வளைக்குள் படு பரம்பொருளே, அன்பெனும் உயிர் ஒளிரறிவே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்புரு வாம்பர சிவமே, அன்புரு வாம்பர சிவமே, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. ஹர ஹர மகாதேவ். இன்னைக்கு 55 வயசாகுது. இன்னைக்கு யாருமே மேடை ஏற்றி பாட வைக்கல, படிக்க வைக்கல, பேச வைக்கல. நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக சாமியார் வாழ்க்கை வாழ்கிறோன்னு ரொம்ப நொந்து போய் எல்லாத்தையும் தூக்கி பைக்குள்ளே போட்டுக்கிட்டு இன்றைக்கி காசி போயிடுவோமா, ராமேஸ்வரம் போயிடுவோமா, இது பழனிக்கு போவோமா, புத்தர் தவத்துக்கு போவோமா, கிறிஸ்டின் தவத்துக்கு போவோமான்னு இந்த மனசு ரொம்ப தாண்டவமாடி ரொம்ப ரொம்ப சஞ்சலப்பட்டேன்.
குடும்பக்காரவங்க தான் கஷ்டப்படணும், குடும்பக்காரவங்களுக்கு தான் தொல்லை, குடும்பம் துயரதனில் தொலைத்தேனந்தோ காலமெல்லாம் அல்லல்லகற்றி பெரியோரை அடுத்தும் அறியேன் அரும்பாவி செல்வத்தணிகை திருமலைவாள் தேவா உந்தன் சந்நிதிக்கு நான் வில்வ கூடலை எடுக்காமல் இந்த வீணு கூடலை எடுத்தேனே. இதெல்லாம் நினச்சி பாடி பாடி விடிய விடிய அம்பாள் சந்நிதியில் அழுதுகிட்டு இருந்தேன். ஊருக்கு பையன் எல்லாம் என்ன இருந்துச்சோ எல்லாம் பொறுக்கிப்பட்டு தூக்கியாந்து வச்சுட்டு உட்காரையில் பார்த்தாரு. இந்த சித்து விளையாட்டுங்கிறது சிவன் செஞ்சு காட்டுற உண்மையை இன்றைக்கி அனுபவிச்சுட்டு தான் ஆளாக இங்கே கொண்டாந்து நிறுத்தி சாமிக்கிட்ட பாடு பேசு சொல்லு நீ கேட்டாலும் வந்திருக்காங்கன்னு ரொம்ப ரொம்ப உணர்த்தினார். ஆனால் கொஞ்சம் அச்சம், படிக்காத ஆள், எழுத்து வாசகம் அறியாதவள், மட்டி ஏதும் அறியாதவள், சுரண்டுவாள் சட்டி, கழுத்தில் அவளுக்கு தாலியை கட்டி காரியம் இல்லை அது காசுக்கு நஷ்டி. தாலி கட்டும்போது சந்தோஷமாக கழுத்தை நீட்டிட்டோம், கட்டிக்கிட்டோம். குழந்தை குட்டி துன்பத்தை ஏன் தாங்கக்கூடாது, மாமியா மாமனா துன்பத்தை ஏன் தாங்கக்கூடாது, கஷ்டப்பட்டு குடும்பம் கடந்தால் நல்ல பெண்மணின்னு பேர் வாங்கலாம். இதெல்லாம் ஒரு குறையாக வந்து சொல்கிறாங்களே சாமிக்கிட்டேன்னு நினச்சேன். அப்போ என்னுடைய மனசு அவங்களுக்கு ஒரு குடும்ப தொல்லை அவங்க அனுபவிச்சுட்டு அதை பெருசாக வந்து இங்கே நிறுத்துகிறாங்க. சாமியாராக போனவங்களுக்கு, ஞான வழியில் வந்தவங்களுக்கு உலகத்து துன்பங்களையே அனுபவிக்கிறதுக்கும் உலகத்து ஏச்சு பேச்சுக்கு ஆளாகிறதுக்கான வழியில் என்ன இறைவன் தொண்டராக ஏற்றுக்கொண்டு வந்து நிறுத்தி வச்சு இந்த திருவண்ணாமலையில் உண்ணாமலை தாயெல்லாம் இன்றைக்கி கேட்குற அளவுக்கு பெண்களாக வந்திருக்காங்கன்னா எனக்கு ஒரு கொடுப்பனை ஒரு சந்தோஷப்படுத்துறது. உண்மையிலேயே சாமி வந்து இன்றைக்கி இந்த அறிவுரை சொல்லவும் இந்த நிகழ்ச்சியை தொடங்கினதும் எனக்காக தான். அந்த மண்டபத்தில் என்னவும் நடக்காதா, வேஸ்ட்டு காலம் கழிச்சுக்கிட்டு சுற்றி வந்துக்கிட்டு சோத்தை தின்னுக்கிட்டே படுத்துருக்கமேன்னு ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். 3 வருஷம் ஆச்சு. அம்மா அப்பா அடங்கிட்டாங்க. ஆனால் 55 வயசு வரைக்கும் அண்ணாமலைக்குள்ளே சுத்தாமல் இல்லை. 3 வருஷமாக தொடர்ந்து மலை சுற்றினேன். இன்றைக்கி 3 நாளாக எல்லா பொருளும் அதில் நகையிலேருந்து காசுலேருந்து பணத்தில் முருகனை வாங்கி வச்சு கும்பிட்டா நிம்மதி கிடைக்குமா, அண்ணாமலையார் சிலையை வச்சு கும்பிட்டா அபிஷேகம் பண்ணா, ஆராதனை பண்ணா, கஞ்சியை காய்ச்சி ஊற்றினா நிம்மதி, ஒன்றுலையுமே திருப்தி அடையலை என்னுடைய ஆன்மா. இப்போ இந்த ஆன்மா மூலியமாக நீ செஞ்சதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன், இன்றைக்கி எல்லாரும் முன்னிலையும் நீ போய் பாடு. இந்த அன்புங்கிற வழக்குள்ளே அகப்பட்டாக்கா அவங்களுக்கு துன்பமே போச்சு, துயரமே போச்சு, கவலையே இல்லை, இனி இல்லை. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பாடல் சொல்லியிருக்காங்க வள்ளல் பெருமான்லேருந்து எல்லாரும். அதெல்லாம் சொல்ல நான் விரும்பலை, போய்கிட்டே இருக்கும். சுகமாக இருங்க. நீங்கள் வந்து இனிமேல் என்னுடன் இருந்து மக்களுடன் எல்லா பாட்டையும் பாட போகிறீங்க, சரியா? ஐயா சொன்னாங்க நீங்கள் கோயம்புத்தூர் வருவீங்களா, தொண்டு செய்வீங்களா. என்னால் ஒன்றுமே இப்போ முடியாத என்ன இப்போ முடியும்னு சொல்ல வைக்கிறாங்க அண்ணாமலையார். ஏன்னா விழுந்து இங்காடி அடுப்பில் போய் கூழு கிண்டி காய்ச்சி ஊற்றி ஜீவகாரணியம் செய்ய போனதுக்கு அங்காடி இப்போ இதெல்லாம் ஒரு அடி கொடுத்து 7 தரம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அத்தனையும் தாங்கிக்கிட்டார் அண்ணாமலையார். அப்போ அந்த அன்னத்தினாலையும் அந்த ஆத்மா சந்தோஷத்தையும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக என்னை இங்கே நிற்க வச்சு இந்த அண்ணாமலையார் மண்டபத்தில் சாமியை வர பிரம்மரிஷி ஆசிரமங்கிறாங்க, சேஷாஸ்திரி மகால்லேருந்து வேதாத்திரி மகால்லேருந்து ஒவ்வொரு கிளாஸும் எடுத்திருக்கேன். அடியன் வந்து என்னை 16 வயசுலேயே 13 மாநிலம் போக சென்றார். முத்தமிழ் சங்க மன்றத்தில், தமிழ் சங்க மன்றத்தில் எங்களை 300 ரூபா பணம் கட்டி டூரிஸ்ட் அழைச்சிட்டு போனாங்க. தேச தொண்டர்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இத்தனை சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு, இத்தனை பட்டம் வாங்கி வச்சுக்கிட்டு, சாமி இந்த அம்மா இந்த திருவண்ணாமலைக்குள்ளேயே பெண் துறவி இவங்க தான் அப்படின்னு ஒரு அம்மா யூடியூப்பில் வெளியிட்டுட்டாங்க. இந்த பாரு, நான் ஒழுங்காக இருக்கிறால நீ அம்பலத்துக்கு கொண்டாடாத, நான் நிம்மதியாக இருக்க விடு, நல்லா இருக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாவை அம்சம் அடக்கிட்டேன். தேடுனாங்க. இங்கே வந்ததும் அம்மா எனக்கு அலங்காரம் பண்ணி பார்த்து அணிகலங்களை விற்று அம்மா பட்டுப்படைய என்னை ஐயர்கிட்ட கேட்டு வாங்கி இன்றைக்கி கட்டிக்கிட்டு போங்கிறது மாதிரி அம்பாள் கோயில்ல குந்திருக்கேன். எல்லா கலரும் கட்டிக்கிட்டேன். எல்லா விதத்துலையும் எல்லா ஆன்மாக்களையும் சந்தோஷமாக நேசித்தேன். இப்பேற்பட்ட ஒரு ஆத்மாக்கிட்ட நின்று கூட பாடுவேன்னு சொல்லி இவங்களும் கோயம்புத்தூர் வாரீங்களான்னு கேட்டதில் இங்கேயே உட்காந்துட்டேன். காலையில் உட்காந்தாலும் இன்றைக்கி பசி மாற்றம், சோர்வு மாற்றம், விடிய விடிய தூங்கலை.
என் பையில் ஒரு 2-3 லட்ச ரூபா பொருள் இருந்துச்சு, எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க சாமியாருங்க. இந்த சாமியாருங்க கொள்ளடிக்கவா இங்கே இருக்கிறாங்க, இதெல்லாம் மாறணும் அண்ணாமலையாரே. நான் சந்தோஷமாக அது போயிடுச்சேன்னு கவலைப்படலை. அது போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் இந்த பாட்டெல்லாம் கேட்டதுனால இங்கே வந்து சாமியை பார்த்த உடனே பேச மாட்டாங்களான்னு நினச்சேன். இப்போ வாய்ப்பே கொடுத்து மேடை ஏறி எத்தனையோ மேடை ஏறினாலும் கூட இன்றைக்கி அடைஞ்சிருக்க சந்தோஷத்துக்கு தான் தவமுடையார் தன் கருமமுடையார் கருமாக்களை எல்லாம் கழித்து அவமுடையார் ஆசையில் பட்டு எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டியோ அதெல்லாம் வரணும்ப்பா. ஐயா வடநாட்டில் போனால் மாதாஜின்னு கும்பிட்றாங்க, படிக்க தெரியாது, ஒன்றுமே சொல்ல தெரியாது, பாச தெரியாமல் அங்கேயும் பணத்தை தொலைச்சிட்டு பஸ் ஏறி ஓடியாந்துட்டேன். இப்போ எல்லாருக்கும் எல்லா நலமும் உண்டாக என்ன உண்ணாமலை தாய் அண்ணாமலையார் அருள் சாமி பயிற்சியை தொடர்ந்து எல்லாரும் கேட்டு பயன் அடைய வைப்பார். இந்த கிளாஸுக்குள்ள வந்து தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. நிறைய நம்மளுக்கு புதுப்பிக்க மூளை அடிப்படி மூளை கெட்டவளைன்னு திட்டுவாங்க. மூளை கெட்டவள் இல்லை, நம்மலாம் மூளையை கேட்கறதுக்கு மூளைக்கு வேலை கொடுக்க குரு வந்துட்டார். குருவே 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 என்றளரவும் இன்னும் தயவு வர இல்லையா அம்மா, இன்னும் தயவு வர இல்லையா, உனக்கு என் மீதில் என்ன வர்மம் சொல்லையா ஐயா, இன்னும் தயவு வர இல்லையா. முன்னும் எத்தனையோ பிள்ளைகள் செஞ்சுருக்கோம், அதெல்லாம் அப்பயே தூக்கி எறிஞ்சிடணும். முன்னும் பிழை பொறுத்தால் இன்னும் போராது விட்டால் முறையோ